அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய புனிதா ஒரு புதிர். துளசி துளசி மென்மையான அவளது குரல் தூக்கத்தை கலைத்தது. சந்தன சோப்பின் நறுமணம் கம்மென்று முகத்தில் அடிப்பதை உணர்ந்தாள். சில்லென்ற நீர்த்துளிகள் கன்னங்களின் மீது உதிர்த்ததும் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். ஈரத்தலையை துவட்டி கொண்டு கண்கள் அருகே குனிந்து கொண்டிருந்த கிரீசனின் முகம் தெரிந்தது. விடியும் முன் அவன் எழுந்து வேலைக்காரிக்கு கதவை திறந்துவிட்டு பால் வாங்கி வைத்து காஃபி பலகாரம் தயார் செய்து வைத்துவிட்டு குளித்தும் முடித்து விட்டான். சமையல் அறையில் குக்கர் அடுப்பின் மீது சீரும் ஒலி கேட்டது. முன் தூங்கி பின் எழும் பேதை அவள். ஆனால் அவள் கணவன் கிரீசன் கொஞ்சமும் அழுத்து கொண்டதே இல்லை. போதாதற்கு அவள் செய்ய வேண்டிய வேலைகளையும் காலையில் அநேக நாள் அவனே செய்து முடித்து விடுகிறான். தேவானை தயாராக வெந்நீர் எடுத்து வச்சிருக்கும், பல் விளக்கி குளிச்சுட்டு வந்துடு அன்புடன் சொன்னான் அவன். துளசி கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7:30 தாண்டிவிட்டது. தன்னை மறந்து அப்படி ஒரு தூக்கமா? எழுந்தாள். குளியல் அறையில் பல் துளக்கியவாறே ஷவரை திறந்து விட்டாள். பூவாக உதிர்த்த நீர் திவால்களுடன் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் கன்னத்தில் உருண்டு ஓடின. சமீபத்தில் அவளுக்கு ஏற்பட்ட இழப்புகளின் நினைவால் பொங்கிய கண்ணீர் அல்ல அது. அன்பை தவிர வேறு எதையுமே கொடுக்க தெரியாத பண்பான கிரீசன் அவள் கணவன். 5 ஆண்டுகள் மன வாழ்க்கைக்கு பின்னும் அவனை ஆழமாக உண்மையாக நேசிக்க முடியாது அவள் உணர்விலே ஒரு ஊனம். அதை நிர்வகிக்க தெரியாது அவள் தவித்து கொண்டிருந்தாள். அந்த வேதனைதான் கண்ணீராக அவ்வப்பொழுது அவள் நெஞ்சை சுட்டது. வேறு ஒரு பெண்ணை அவன் மணந்திருந்தால் அவன் வாழ்வு எவ்வளவோ நிறைந்திருக்குமே. ஆனால் ஒரு நாள் கூட அவன் சுட்டிக்காட்டி கடுமையாக பேசியதில்லை. எத்தனை நல்ல கணவன் கிரீசன்! கண்களை துடைத்து கொண்டு சீக்கிரம் பல்விளக்கி முகம் கழுவி கொண்டாள். அவள் உடுத்தி கொள்ள மாற்று சிலை இத்தியாதிகளை தயாராக வைத்திருந்தான் கிரீசன். அவனுக்கு மனைவி தினமும் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் அன்போடு சலிக்காது அவளுக்கு செய்கிறான். வெட்கக்கேடு! தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை திருத்தி அமைத்து கொள்ள ஓர் அன்பு மனைவியாக வாழ அவள் எத்தனையோ தடவை முயன்றாள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி குறுக்கிட்டு அவளது உணர்வுகளை சிதைத்து கொண்டிருந்தது. அவசரமாக குளித்து முடித்து முகம் கழுவும் பீங்கான் மேல் பதிந்திருந்த கண்ணாடியில் தலையை சீவி முடித்து கொண்டாள். அருகில் இருந்த அலமாரியில் அவளது ஒப்பனை பொருட்கள் இருந்தன. நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமம் போட்டு அலங்காரத்தை முடித்து கொண்டு அரைக்கதவை திறக்க திரும்பினாள். குளியலறை ஜன்னல் தோட்டத்தை பார்த்தபடி அமைந்திருந்தது. கிணற்று மேடை அருகே பாத்திரங்களை துலக்க தேவானை தயாராகி கொண்டு இருந்தாள். வேலை நடுவே இடைச்சுவர் வழியே எட்டி பார்த்த அடுத்த வீட்டு வேலைக்காரியிடம் அவள் பேசுவது கணீர் என்று கேட்டது. இப்போ தான் எங்கள் ஊட்டம்மா எழுந்துச்சாங்க. அவங்க காஃபி பலகாரம் சாப்பிட்ட பிறகுதானே நான் காஃபியை பார்க்க முடியும். பாவம் அந்த ஐயா வழக்கம் போல் அடுப்படியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கார். நல்ல சோமாரி பொண்ணு உங்கள் வீட்டம்மா. சுருக்கென்று தைத்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போய் நின்றாள் துளசி. வேலைக்காரிகளின் விமர்சனத்தைப் போலத்தானே சுற்றிலும் உள்ள வீட்டவர்கள் அவளை பற்றி பேசுவார்கள். மனம் கூசியவளாக வெளியே வந்தாள். சாப்பாட்டு அறை மேஜை மீது எல்லாம் தயாராக இருந்தன. கிரீசன் குழந்தை அருணுக்கு பள்ளிக்கூடம் செல்ல சீருடையை போட்டுக்கொண்டு இருந்தான். அம்மா! கையை நீட்டி ஆவலுடன் அவளிடம் தாவ முயன்ற மகனை தந்தை அதட்டினான். அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் போய் உட்காரு, சாப்பிட நேரமாச்சு. தாயை பரிதமாக பார்த்தான் மகன். நீயும் போய் உட்கார், சாப்பிட்டு விட்டு நான் உடனடியாக கிளம்பணும், நேரம் ஓடுது கூறிவிட்டு பரிமாறத் தொடங்கினான். உன்னையும் குழந்தையையும் போல வற்புறுத்தி வேண்டியிருக்கு. நான் அந்த பக்கம் போனதும் சாப்பிடாம பட்டினி கிடந்து உடம்ப கெடுத்துக்கிற. இதனால் எல்லாம் நடந்து போனது மாறவா போகுது. சாப்பிடு. அதட்டினான். இட்லியை விழுங்க முடியாது துக்கம் அவள் நெஞ்சை இறுக்கியது. கண்களில் பொங்கிய நீரை சமாளித்து கொண்டாள். பார்வை மெல்ல எதிர் சுவரில் தொங்கிய படத்தின் மீது படிந்த பொழுது தன் மனதிலே மீண்டும் துன்ப உணர்வு உறுத்த தவித்தாள். அம்மா புனிதா நோய்வாய்ப்படும் முன் எடுத்த படம் அது. மூக்கு கண்ணாடி வழியே கண்களால் சிரித்த அம்மா புனிதா உண்மையில் ஒரு அழகி, பேரழகி என்றே சொல்லலாம். பட்டையாக கூந்தல் நரைக்க தொடங்கிய போதிலும் அந்த வயதிலும் ஒடிய உயரமாக மூக்கும் உதடும் செதுக்கி வைத்தது போன்ற அமைப்புடன் கம்பீரமாக வீட்டுக்குள் வளைய வந்தவள். சிரித்தால் பற்கள் பளீரென்று மின்ன களைகட்டிவிடும் முகம் பார்க்க எத்தனை அழகோடு இருந்தது. கிரீசன் கவனித்து விட்டான். தன் கையை மேஜையின் குறுக்கே நீட்டி அவள் இடக்கரத்தை மெல்ல பிடித்து அழுத்தினான். எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்தோம், அவங்க நோய் குணமாகலை.
காலம் முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க. அவள் கண்கள் கலங்கின. காலம் முடியல, என் அப்பா தான் அவங்கள சீக்கிரம் சாக வச்சிட்டார். அவர் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சமா, அதனால்தான் அம்மா சீக்காளியானாங்க. சொல்ல நான் துடித்தது. வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள் துளசி. கண்ணீரை சமாளித்தபடி நன்றியுடன் கணவனை பார்த்து முருவளித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் கையை கழுவி கொண்டு அவன் அலுவலகம் போக வேறு உடை உடுத்த உள்ளே சென்றான். அம்மாவின் படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தாள் துளசி. துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. அந்த ஆண்டு அவளுக்கு துயரம் நிறைந்த ஆண்டாக கழிந்துவிட்டது. ஆண்டின் இறுதியில் அவள் பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். பெண் குழந்தை ஒன்றுக்கு தாயானாள். பாட்டியை உரித்து கொண்டு வைத்திருப்பதாக எல்லோரும் புகழ்ந்தார்கள். பிறந்த 3வது தினம் திடீரென்று இரவு ஜன்னி கண்டு ஆஸ்பத்திரியிலேயே அது இறந்துவிட்டது. குழந்தையை இழந்த துக்கத்தில் குடல் குமரி கொண்டு இருந்த சமயம் அவளை பெற்ற தாய் நோய் முற்றி படுத்த படுகையாகி விட்டாள். ஆஸ்பத்திரியில் இருந்து துளசி வீடு திரும்பும் முன் புனிதாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டது. அம்மா, என்னை பாருங்க. தழுதழுத்த மகளை மெல்ல கண் திறந்து பார்த்தாள் புனிதா. வழக்கம் போல மயக்கம். அந்த மௌன புன்னகை முகத்தில் ஒளியிட பேசாது மகளை ஒரு கணம் பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அப்படியே நினைவிழுந்து போனாள். பிறகு போயே விட்டாள். பெற்ற மகளையும் பெற்றவளையும் அடுத்தடுத்து பறிகொடுத்து விட்ட அதிர்ச்சியில் மீளா துயரத்தில் பித்து பிடித்தவள் போல் இருந்தாள் துளசி. கிரீசன் மட்டும் அவளிடம் அத்தனை அன்புடன் நடந்து கொண்டிருக்காவிடில் அவளும் தாயை விரைவில் பின்பற்றியிருப்பாள். என்ன யோசனை? அலுவலக உடுப்புடன் வெளிப்பட்ட கிரீசன் செல்லமாக அவள் கூந்தலை மெல்ல வருடினான். கன்னத்தோடு கன்னம் வைத்து அவளை தழுவிக்கொண்டான். கையை கழுவாம நான் இன்னமும் உட்கார்ந்துருக்கனே. மெல்ல தன்னை விடுவித்து கொண்டு நகர்ந்தாள். குக்கரில் சோறும் பருப்பும் தயார். மேலே மெல்லமா நீ சமைக்கலாம். குழந்தை அருணை 12 மணிக்கு போய் மறக்காமல் பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்துவிடு. நான் வரட்டுமா? அன்போடு ஆசையுடன் கேட்டபடி அருகில் வந்தான் கிரீசன். வழக்கம் போல அவள் கன்னத்தை செல்லமாக மெல்ல கிள்ளினான். நான் வர வரைக்கும் நல்ல பெண்ணாக இருக்கணும். பால் சாப்பிடணும். சும்மா எதையாவது நினைச்சிட்டு வருத்தப்படக்கூடாது, சரியா? தலையை ஆட்டி முருவளித்தாள் அவள். காரை கிளப்பி தோட்டத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து வாசலில் நிறுத்தினான் கிரீசன். மகனை அழைத்து போக உள்ளே வந்தான். வாசற்படி அருகே சோகமாக அவள் நின்று கொண்டிருந்தாள். இன்னைக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும், செய்வியா? கேட்டுவிட்டு சிறிது சந்தேகமாக அவளை பார்த்தான். சொல்லுங்க, செய்யறேன். கட்டாயம் செய்யணும். அருணை அழைச்சிக்கிட்டு வரும்பொழுது வழியில் அப்படியே அடுத்த தெருவுக்குள்ள போய் உன் அப்பாவை பார்த்து பேசிட்டு வா. பாவம், அவருக்கு வயசாயிடுச்சு, உடம்புக்கு முடியாமல் இருக்கார். சம்மட்டியால் நெஞ்சில் ஓங்கி அடித்து விட்டது போன்ற வேதனை துளசிக்கு. துளசி, எனக்காகவாவது ஒரு தடவை அவரை பார்த்து விட்டு வா. பிடிவாதம் வேண்டாம். சொல்லிக்கொண்டே அவன் மகனுடன் காரில் ஏறிக்கொண்டான். கார் கிளம்பியது. துளசி கனத்த மனதுடன் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தாள். படத்திலே கண்களால் சிரித்த அம்மாவை மீண்டும் பார்த்தாள். உங்களையும் என்னையும் பாடாப்படுத்தின அப்பா, உறவை முறித்து கொண்டு போன அப்பா, அவரை நான் போய் பார்க்கணுமா? பார்க்கிறேன். சமையலை முடித்துவிட்டு வெளியே செல்ல தன்னை சீராக்கி கொண்டாள் துளசி. அவர்கள் வசித்த குடியிருப்பு பகுதிக்கு அருகில்தான் அருணின் பள்ளிக்கூடம் இருந்தது. கைப்பை குடை இரண்டுடன் கதவை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள். துணிகளை துவைத்து காய போட்டுவிட்டு இடுப்பில் இருந்த சுருக்கு பையை இழுத்து வெற்றிலை பாக்கை தேடியபடி தேவானை வேப்ப மரத்தின் நிழலில் அசதியுடன் வந்து உட்கார்ந்தாள். உங்க அப்பாவை நேத்திக்கு காய்கறி கடைக்கிட்ட பார்த்தேன். ரொம்ப தள்ளாடிக்கிட்டு வந்தார். உங்க அம்மா போன பிறகு மனுஷன் பாதியா ஆயிட்டார். தேவானை கால்களை நீட்டிக்கொண்டு சொன்னாள். குபுக்கென்று எழுந்த கோபத்தை அடக்க பற்களை கடித்து கொண்டாள் துளசி. தேவானை அப்பா சோமசுந்தரம் பார்த்து அமர்த்தி கொடுத்த வேலைக்காரி. அவள் மட்டுமா? கணவன் கிரீசனை அவளுக்கு தேடிக்கொண்டு வந்து மணமுடித்து வைத்ததும் அப்பாதான். அந்த குடியிருப்பு பகுதியில் வீடு கிடைத்த பொழுது வேண்டிய ஜாமான்களை தாராளமாக வாங்கி போட்டு புதுமனை புகுவிழாவை நடத்தி கொடுத்ததும் அப்பாதான். அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தலையிட்டு குழப்பி அவள் லட்சியங்களை ஆசைகளை எல்லாம் திசை திருப்பி விட்டவரும் அந்த அப்பாதான். ஆனால் அந்த அப்பா அவள் தாய் புனிதாவிடமிருந்து விவாகரத்து செய்து கொண்டு தனியே வசித்து வந்த கதை ஊரறிந்த ரகசியம். உறவை முறித்து கொண்டு ஒதுங்கி போனவர் அவள் வாழ்வில் தலையிட்டு அப்பாவாக சொந்தம் கொண்டாட முயன்றார். தேவானைக்கு அவர்கள் வீட்டு சங்கதி அத்துப்படி. புனிதா உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்ட பொழுது கூட இருந்து உதவியவள் என்ற உரிமை வேறு.
தன் நிலை மறந்து எஜமானியுடன் சரிக்கு சமமாக கதை பேச வந்து விட்டாள் துணிச்சல்காரி. நடந்தது நடந்து போச்சு. பாவம் கிழவர் தள்ளாத வயசில் தடுமாறுறார். வாய்க்கு ருசியா எதையாவது எடுத்துட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்பாயா? அதை விட்டுட்டு நாம் ஒன்னையும் தலையில் தூக்கிட்டு போக போகிறதில்ல. நினச்சி பாரு. தேவானை தன் போக்கில் பேசினாள். நிறுத்து என்று கத்த வேண்டும் போன்ற ஆத்திரம் துளசிக்கு. அடக்கி கொண்டு வேகமாக கேட்டை திறந்து கொண்டு வெளியேறினாள். தெருவை தாண்டி சாலைக்குள் வந்த பிறகு கூட நெடுநேரம் நெஞ்சில் ஒரு படபடப்பு. சின்ன வயதில் அவள் தந்தை சோமசுந்தரத்தைத்தான் அதிகமாக நேசித்தாள். அப்பா அப்பா என்று கொஞ்சிக் கொண்டு பட்டாம்பூச்சியாக அவரை சுற்றி பறந்தாள். அம்மாவை விவாகரத்து செய்து ஒதுக்கிய அன்றிலிருந்து அந்த விருப்பு வெறுப்பாக மாறி மனம் கசந்து விட்டது. விலகி வாழ்ந்த அவர்களது வாழ்க்கையில் அப்பா அதற்கு பின் ஏன் தலையிட வேண்டும்? அதுதான் புரியாத புதிர். பள்ளிக்கூட வாசலில் புத்தக பையுடன் அருண் காத்திருந்தான். கிருஷ்ணையே உரித்து கொண்டு வந்திருந்தான் அருண். குணத்திலும் அவனைப் போலவேதான் அழுத்தமான பொறுமை. விளையாட்டு நேரத்தில் தரையில் புரண்டிருக்க வேண்டும். அவனது உடை அழுக்காகி முடி களைந்து நெற்றியில் புரண்டு கொண்டிருந்தது. மூக்கின் கீழ் பிடித்த வியர்வை தன் இடக்கரத்தால் துடைத்து கொண்டு தாயை கண்டதும் ஆவலுடன் ஓடி வந்தான். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அவளுக்கு இருந்ததற்கு குழந்தை அருண்தான் காரணம். அவனை கண்டதும் குமுறி கொண்டிருந்த அவளது ஆத்திரம் கூட அடங்கி போனது. அவன் முகத்தில் விழுந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்தாள். முடியை விரல்களால் கோதி சீராக்கினாள். சட்டை மீது படிந்திருந்த மணலை தட்டி விட்டாள். காலையில் உங்க அப்பா உன்னை பளிச்சுன்னு உடை போட்டு அனுப்புகிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு சின்ன பன்னிக்குட்டி போல அழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கே. செல்லமாக முதுகை தட்டிவிட்டு கையை பிடித்து கொண்டாள். வழியில் கடையில் அவனுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தாள். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி கையுடன் கொண்டு வந்த துணிப்பையில் போட்டுக்கொண்டாள். மிட்டாயை சுவைத்து கொண்டே மெல்ல நடந்த மகன் ஆவலுடன் கேட்டான், அம்மா, நாம் இப்போ வீட்டுக்கு போக போகலையா? இந்த தெருவில் தானே தாத்தா இருக்கார். தாத்தாவை பார்க்க போகிறோம், சுருக்கமாக பதிலளித்தாள் துளசி. அப்படியா? தாத்தா வீட்டுக்கா? எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கலர் பென்சில் பெட்டியை வாங்கி கொடுத்தாரே. மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தான் குழந்தை. துளசி திடுக்கிட்டு மகனை பார்த்தாள். எப்போ வாங்கி தந்தார்? சனிக்கிழமை அப்பா பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போனாரே, அப்போது தாத்தா வீட்டுக்கு போனோம். தாத்தா எனக்காக வாங்கி வச்சிருந்தாராம். கொடுத்தார். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அடக்க மாட்டாத சினத்துடன் துளசி அதட்டினாள். நீங்கள் கோவிச்சிக்குவீங்கன்னு சொல்லலை. பச்சை பாலகன் அருண். அவனுக்கு கூட தாயின் மனோநிலை புரிந்திருக்கிறதே. கிரீசன் தாய் போய் மாமனாருடன் உறவு கொண்டாடுவதுடன் நிற்காது மகனையும் ஒட்டி கொள்ளும்படி சொந்தம் சேர்க்கிறாரே. எதுக்காக? தமக்கு பின் பேரனுக்கு அவரது சொத்தை எழுதி வைத்து விட்டு போகணும் என்கிற அற்ப ஆசையா? சேச்சே, எனக்கு ஒன்றும் அப்பாவுடைய பணம் தேவையில்லை. என் குழந்தைக்கும் வேண்டாம். தனக்குள் பொறுமிக் கொண்டே அவள் அந்த தெருவில் இருந்த 7ஆம் எண் வீட்டின் முன் தயக்கத்தோடு நின்றாள். சோமசுந்தரம் நல்ல உத்தியோகத்தில் வசதியாக இருந்த பொழுது வாங்கி போட்ட வீடு. முன்பக்கத்தில் பெரிய தோட்டம். வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு நிறுவனம் வாடகைக்கு எடுத்து கொண்டிருந்தது. வேலி தடுப்பால் ஒதுக்கப்பட்டு இருந்த பகுதியில் உள்ளடங்கி இருந்த அவுட் ஹவுஸில் தான் அவர் இப்பொழுது தன்னந்தனியாக வசித்து கொண்டிருந்தார். கதவை தட்டியதும் திறந்த சோமசுந்தரம் ஒரு கணம் அதிசயமாக அவளை பார்த்தார். வாம்மா, வந்து உட்கார். உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு. உபசரித்தபடி உள்ளே திரும்பினார். தாத்தா. தாயின் பிடியினின்று விடுவித்து கொண்டு தாவி ஓடினான் பேரன். வாடா கண்ணா. கொஞ்சியபடியே குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டார் கிழவர். வியப்புடன் வெறித்தாள் துளசி. அவளுக்கு தெரியாமல் தன் மகனுடன் கிரீசன் மாமனார் வீட்டுக்கு பல தடவை வந்திருக்க வேண்டும். அதனால்தான் சிறுவனுக்கு கிழவரிடம் அத்தனை நெருக்கம். உட்காரம்மா. பிரம்பு நாற்காலியை சுட்டி காட்டிவிட்டு அடுத்த அறை போன்ற தடுப்புக்குள் மறைந்தார் அப்பா. சிறிது பொழுதில் டம்ளரில் ஓவலை நிறைத்து கொண்டு வந்து முக்காலி மீது அவள் அருகே வைத்தார். ஃப்ளாஸ்கில் தான் வச்சிருந்தேன், சூடா இருக்கு, சாப்பிடம்மா உபசரித்தார். வேண்டாம் என்று சொல்ல வாயெடுத்தாள். பிறகு மனதை மாற்றிக்கொண்டு டம்ளரை எடுத்து ஒரே மூச்சாக குடித்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தாள். அவருடன் என்ன பேசுவது? அவள் தாய் புனிதாவின் இறுதி சடங்கின் பொழுது வந்திருந்த அப்பாவிடம் அவள் முகம் கொடுத்து பேசவில்லை. இந்த மனிதருக்கு இங்கே என்ன வேலை என்று குரோதமாக அவரை துக்கத்தின் நடுவில் பலமுறை வெறித்தாள். உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு போக வந்தேன். அதிகம் பேச தோன்றாது திணறினாள். ஒரு வாரத்துக்கு முன்பே காய்ச்சலில் 2 நாள் படுத்திருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி வயசாகுது இல்லையா? அந்த அலுப்புதான். சூழ் கொட்டினார். தாத்தா தன்னிடம் கொடுத்த சிறு டம்ளரை வாங்கி ஆவலுடன் ஓவலை பருகினான் பேரன்.
அதை மேஜை மீது வைத்துவிட்டு வாயை துடைத்துக்கொண்டு அவர் அருகே ஓடி மடியில் அமர்ந்து கொண்டான். தாத்தா, அந்த கதையை நீங்க முடிக்கலையே, சொல்லுங்க தாத்தா, கொஞ்சினான். திடீரென்று புயல் போன்ற அந்த பழைய நினைவுகள் நெஞ்சுக்குள்ளே சூறாவளியாக சுழன்றன துளசிக்கு. அவளும் அதே வயது. அப்பாவின் மடியில் உட்கார்ந்து கொண்டு கதை கேட்டு தன் பிஞ்சு கரங்களால் அவர் கழுத்தை தழுவிக்கொண்டு வழிக்கப்படாத அவரது தாடை தன் மென்மையான கன்னத்தை குத்தியது நினைவு. அப்பாவின் மேல் ஏற்பட்ட தீராத மனக்கசப்பையும் கோபத்தையும் மறக்க துளசி வீட்டு வேலைகளுக்குள் மூழ்கினாள். கிரீசனுக்கு முன்னரே எழுந்து விரைவாக வீட்டு வேலைகளை கவனித்தாள். கணவன் வெளியே புறப்படும் முன் மகனை குளிப்பாட்டி சீருடை அணிவித்து தயாராக்கினாள். இருவருக்கும் அன்புடன் காஃபி பலகாரம் படைத்தாள். பின்னர் பகல் சமையலை விரைவில் முடித்தாள். சில காலமாக அசட்டையாக அவள் விட்டிருந்த வீடு கொஞ்சம் சீர்கேடாகிவிட்டிருந்தது. அலமாரியை பழைய பத்திரிகைகள் சுமையாக அடைத்து கொண்டிருந்தன. ஜாமான் அறையில் ஒட்டடை மாலையாக தொங்கியது. அவளது இரும்பு பீரோவில் சேலைகள் தாறுமாறாக கிடந்தன. சேலைகளை எடுத்து உதறிய போதுதான் அந்த கடிதம் ஒரு மடிப்பிலிருந்து விழுந்தது. அவளுடைய அத்தை கோமதி சில நாள் முன் எழுதியிருந்த கடிதம். படிக்க இயலாமல் பீரோவுக்குள் போட்டு வைத்திருந்தாள். அம்மாவுக்கு அடுத்தபடி குடும்பத்தில் தாயுடன் பிறந்த மாமனும் தந்தையுடன் பிறந்த சகோதரியும் தானே நெருக்கமானவர்கள். துளசிக்கு கோமதி அத்தை மீது மட்டற்ற அன்பு. மகள் இருவரையும் கல்யாணம் செய்து புக்ககத்திற்கு அனுப்பிவிட்டு கோமதி அத்தை விதவையாகிவிட்டவள். தன்னந்தனியே ஒரு பிளாட்டில் வசித்து வந்தாள். எப்பொழுதாவது துளசியை பார்க்க வருவாள். வர முடியாத பொழுது கடிதம் எழுதி விசாரிக்க தவறமாட்டாள். உன்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று மனம் அடித்துக் கொள்கிறது. வீட்டை பழுது பார்க்கும் வேலை தொடங்கிய பின் எங்கேயும் போக முடியவில்லை. இன்னும் சில நாளில் அது முடிந்துவிடும். குழந்தையும் நீயும் சுகமா? கிரீசனுக்கு என் ஆசைகளை தெரிவிக்கவும். உன் அன்பு அத்தை கோமதி. சுருக்கமான கடிதம்தான். கோமதி அத்தையின் விசாலமான இதயத்தில் கனிந்து நிற்கும் உணர்வுகளின் பிரதிபலிப்பு அது. அருணை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைச்சிக்கிட்டு அத்தையை போய் ஒரு நடை பார்க்க ஆசையாக இருக்கு, கணவனிடம் கேட்டாள். பஸ்ஸில் போய் நீ சிரமப்பட வேண்டாம். பகல் உணவிற்கு நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து நானே காரில் விட்டுவிட்டு போகிறேன். அங்கேயே தங்கியிரு. சாயங்காலம் மறுபடியும் திரும்ப வரும்பொழுது அழைச்சிட்டு வரேன், கனிவோடு சொன்னான் அவன். எக்காரணம் கொண்டும் அவள் சிறிதளவும் சிரமப்படக்கூடாது என்ற கவலை அவனுக்கு. மனைவி குழந்தை இருவரின் நலம்தான் அவனது வாழ்வில் லட்சியம் போல சதா அவர்களை பற்றியே நினைத்து கடமைகளை தவறாது செவனே கவனிக்கும் கிரீசன் உண்மையிலேயே பண்பான நல்ல கணவன்தான். அவனை மனப்பூர்வமாக நேசித்து உணர்வுகளில் ஒன்றாகி மனம் ஒன்றுபட்டு வாழ முடியாதபடி அப்பா செய்த தவறு அவள் வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்துகிறதே. இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். வேலையாக இருந்த அத்தை கோமதி கதவை திறக்க சிறிது நேரம் பிடித்தது. ஆனாலும் அருணை கண்டதும் ஈரக்கையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு ஆசையுடன் தழுவிக்கொண்டாள். சொன்னால் நம்ப மாட்டேன், மாங்காய் தொக்கு செய்து கொண்டிருந்த. முதல்ல உனக்கு தனியாக ஒரு பாட்டிலில் அடைத்து தூர வச்சுட்டு மீதியே ஏற கட்டின. பக்கத்து பிளாட்டில் இருக்கும் பையன் கிவினில் வேலை பார்க்கிறான். ஸ்கூட்டரில் தான் போகிறான். அவன்கிட்ட கொடுத்து உனக்கு அனுப்பணும்னு நினச்சேன். நீ வந்து கதவை தட்டுற. உனக்கு ஆயுசு 100. அன்போடு கன்னத்தை தடவினாள். அத்தனை வயசு நான் வாழணுமாத்தே? வறட்சியாக முருவளித்தாள் துளசி. அருணை படிக்க வைத்து வேலையில் அமர்த்தி கல்யாணம் காட்சி முடித்து பேர பிள்ளைகளை நீ பார்க்க வேண்டாமா? அத்தை சிரித்தாள். அத்தையின் வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். வயதை பொருட்படுத்தாது ஜாமான்கள் மீது படிந்த தூசியை தட்டி எல்லாவற்றையும் பளிச்சென்று வைத்திருப்பதில் பெருமை கொள்கிறவள். பழுது பார்த்து புதுச்சாயம் அடித்திருந்த பிளாட் இப்பொழுது பார்க்க நன்றாக இருந்தது. அத்தை கோமதி கோபிப்பாள் என்று துளசி கணவனுக்கும் குழந்தைக்கும் மட்டும் பகல் உணவு பரிமாறிவிட்டு தான் கொஞ்சம் மோர் மட்டுமே குடித்துவிட்டு கிளம்பியிருந்தாள். அருணுக்கும் வளரும் வயது. எத்தனை தடவை சாப்பிட சொன்னாலும் உட்கார்ந்து விளையாட்டு போக்கு. அத்தை சூடும் மனமுமாக இலையில் போட்ட நெய் வாசனை கமழ்ந்த பரோட்டாவையும் மசாலா கிழங்கையும் ஒரு பிடி பிடித்தான். வாய்க்கு சுவையாக அத்தை சமைத்திருந்த உணவு வகைகளை துளசி ருசித்து சாப்பிட்டாள். அருண் அதற்குள் எதிர்விட்டு சிறுவனிடம் தொத்தி கொண்டு விட்டான். அம்மாவிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு காமிக் படிக்க அங்கே ஓடிவிட்டான். அத்தை கோமதி சிறிது நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாள். அப்படி ஒரு சுறுசுறுப்பு. கம்பளி நூல் உருண்டையும் ஊசியுமாக டெல்லி பேரனுக்கு கம்பளி சட்டை பின்ன உட்கார்ந்து விட்டாள். வெளியே எரித்த வெயிலில் கம்பளி நூல் கண்களை உறுத்தியது. உடல் முழுவதும் சூடாகிவிட்டது போன்ற உணர்வில் துளசி தடுமாறினாள். தொட்டால் சுருக்கியாகிவிடும் மென்மையான உள்ளம் படைத்திருந்ததால் தான் அவளால் அப்பா செய்துவிட்ட தவறை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் பாதிப்பில் நிம்மதியின்றி தவித்தாள். எத்தனை முயன்றும் அடிக்கடி அப்பா மீது உள்ள எரிச்சல் அவளையும் மீறி மனதை எரித்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி பின்ன சொல்லி கொடுத்தவள் உங்க அம்மா. அத்தை சொல்லிவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்த துளசியை பரிதாபமாக பார்த்தாள். துளசியின் நெஞ்சு வேகமாக துடித்தது. மனதில் திடீரென்று ஒரு பரபரப்பு. அத்தை அம்மாவுடன் ரொம்ப நெருக்கமாக பழகினவங்களாச்சே. அவளை கேட்டால்
எச்சிலை விழுங்கி கொண்டாள். உங்களுக்கு அம்மா மேலே ரொம்ப பிரியம் இல்லையா? பிரியமா? உயிர். நாத்தியும் அண்ணியுமாகவா நாங்கள் பழகினோம்? கூட பிறந்த சகோதரிகள் கூட எங்களைப் போல அன்பாக இருந்திருக்க மாட்டாங்க. இரு என்று சொல்லிவிட்டு அத்தை எழுந்து உள்ளே போனாள். இதை உன் அம்மா எனக்கு ஒரு தீபாவளி அப்போ பரிசாக கொண்டு வந்து கொடுத்தாள். பூஜை அறையில் வைத்து கொண்டிருந்தேன். இதை உன்கிட்ட திருப்பி கொடுக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதேம்மா. பளபளவென்று மெருகில் மின்னிய சிறு வெள்ளி சொம்பை அவளிடம் கொடுத்தாள் அத்தை. வெள்ளி விலை இப்போ ரொம்ப அதிகமாக ஆச்சுதே அத்தை, இதை எனக்கு கொடுக்குறீங்களே? என்னை பொறுத்தவரை இது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். எனக்கு பின் என் குழந்தைகள் இதன் மதிப்பை தெரியாது கடையில் போட்டு காசாக்கி விடுவாங்களோன்னு பயம். உன் தாய் கொடுத்தது, உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும், எடுத்துக்கோம்மா. அத்தை. துளசி மகிழ்ச்சியுடன் அவள் கழுத்தை கட்டி கொண்டாள். உன்னை பார்த்துதான் நான் புனிதாவின் இழப்பை மறக்கிறேன். என்னை விட வயசில் சின்னவள் இப்படி திடுதிப்புன்னு உடம்புக்கு முடியாமல் போய் ஒரு ஏடியாக போய்விட்டாள். அதை நினைத்து அத்தை பேச முடியாத துக்கத்தில் திணறினாள். துளசியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களை கோடிட்டது. அத்தை, நானும் அம்மாவை நினச்சி ரொம்ப துக்கப்படுறேன். அவங்க நினைவை சட்டுன்னு மறக்க முடியல. அம்மா உசுரோடு இருக்கும் பொழுது பட்ட கஷ்டங்களை நினச்சி வேற என் மனம் புண்ணாகி விட்டுருக்கு அத்தை, விம்மினாள் துளசி. அழாதே கண்ணு, உன் உடம்புக்கு ஆகாது. கோமதி அவள் முதுகை அன்போடு தடவி கொடுத்தாள். சிறிது நேரம் சென்றதும் அத்தை உள்ளே எழுந்து சென்று சூடான தேநீர் தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தாள். ஏலக்காய் மசாலா பொடி தூவி தயாரித்த தேநீர் மனமும் சுவையுமாக பருக சுகமாக இருந்தது. தேநீரை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்த பொழுது அவள் மனதிலே அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்து அடங்கியது. அத்தை கோமதி அம்மாவை மிகவும் நேசித்தாங்க. அவங்க நினைவை பசுமையாக வைத்திருக்க பாடுபடுகிறவங்க. இருவருக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. அண்ணன் அண்ணி இருவரிடையே ஏற்பட்ட பிளவை பற்றி கட்டாயம் அத்தைக்கு தெரிந்திருக்கும். சிறு குழந்தை என்று சொல்ல வேண்டாம் என்று அப்பொழுது மூடி வைத்தது நியாயம். இப்போ அவளே ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டாள். அம்மாவும் இறந்து விட்டாங்க. இனி மூடி வைப்பதில் என்ன பயன்? அத்தை, நான் வெளிப்படையாக கேட்கிறேன். மறைக்காமல் உண்மையை சொல்லணும். அப்பா ஏன் அம்மாவை தள்ளி வச்சுட்டு வாங்கி கொண்டார்? திடுக்கிட்டு போன அத்தையின் முகம் வெளிரி போயிற்று. கண்கள் கலங்கின, மூக்கு துடித்தது. நெஞ்சில் இருந்த வேதனையை விழுங்குவது போல அவள் உதட்டை குவித்து கடித்து கொண்டாள். சொல்லிடுறேம்மா, எதுக்கு மறைக்கணும்? உன் அப்பா என் அண்ணன் தான். இருந்தாலும் அவர் செஞ்ச துரோகத்தை நான் ஏற்றுக்க முடியாது. என் அண்ணி கபடமில்லாத பெண், ரொம்ப அடக்கமானவள், அழகில் குறைஞ்சவள் இல்லை. அப்படி இருந்தும் என் அண்ணனுக்கு தன் அலுவலகத்திலே வேலை பார்த்த ஒரு பெண் மேலே பிடிப்பு ஏற்பட்டு விட்டது. அவளை கல்யாணம் பண்ணிக்க நினச்சி உன் அம்மாவை ஒதுக்கிவிட இப்படி ஒரு காரியம் செய்துட்டார். இது உண்மையா அத்தை? நெஞ்சி வெடிக்கும் துயரத்தில் தடுமாறினாள் துளசி. அண்ணனே என்னிடம் சொன்ன செய்தி இது. அதற்கு பிறகு அண்ணனாவது மண்ணாவது. என் மனம் வெறுத்து போச்சு. பேச்சுவார்த்தை கூட எங்களுக்கு அதிகம் கிடையாது. நம்பவே முடியல அத்தை. அப்பாவை பற்றி இந்த மாதிரி வதந்திகளை நான் கேள்விப்பட்டதே இல்லை. சந்தேகமாக இருந்தால் நீ உன் தாய்மாமனை கேட்டுவிடு. இனிமேலே அவரும் இதை பற்றி உன்கிட்ட மூடி மறைக்க மாட்டார். விவரமாக சொல்லிவிடுவார். பாவம், உன் மாமனுக்கு கூட வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப நடமாட சக்தி இல்லையா? அத்தை கோமதி துன்ப பெருமூச்செறிந்தாள். என்ன வேடிக்கை! சங்கதி தொடராக சங்கிலி போல நீண்டு கொண்டு போகிறது. மாமனை போய் பார்க்க வேண்டுமே எப்போது? உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கும் கிழங்களை பற்றி ஒன்றும் நம்புவதற்கில்லை. உடனடியாக கோடம்பாக்கம் போய் மாமனை பார்த்து பேசணும். சிறு வயதிலிருந்தே துளசிக்கு அத்தை கோமதியை மிகவும் பிடிக்கும். அதற்கு எதிர்மாறாக மாமன் கைலாசத்திடம் அவளுக்கு ஒரு பயம் கலந்த வெறுப்பு. குழந்தைகள் மனதில் சட்டென்று அச்சம் தோற்றுவிக்கும் ஒரு அட்டகாசமான தோற்றம் அவருக்கு இருந்தது. வாட்ட சாட்டமான உயரம், கத்தையான மீசை, உறுத்து பார்க்கும் விழிகள், அதட்டலான பேச்சு குழந்தைகளின் குலையை நடுங்க வைக்கும். மாமன் குரல் உள்ளே கேட்டால் போதும். சிறுமியாக இருக்கையில் துளசி புத்தக பையுடன் வாசலிலே தயங்கி கொண்டு நின்று விடுவாள். மாமா எதுக்கு வந்திருக்கிறார்? பள்ளிக்கூடத்தில் அவள் ஒரு பெண்ணை தள்ளி காயப்படுத்தியதை கேள்விப்பட்டு கண்டிக்க வந்திருக்கிறாரா? அரையாண்டு தேர்வில் கணக்கில் அவள் குறைந்த மதிப்பெண் வாங்கியதை பற்றி விசாரிக்க வந்திருக்கிறாரா? ஐயோ, மாமா அம்மாவை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார். அவள் குழந்தை உள்ளம். கம்பீரமான அவரது குரலை கேட்டு பயத்தில் நடுங்கி ஒடுங்கி போய்விடும். அவள் இளம் குமரியாக வளர்ந்து விட்ட போதும் அந்த அச்சம் அவளை முழுதும் விட்டபாடில்லை. எத்தனையோ முறை அவரது கண்டிப்பும் கடுமையான சட்டங்களும் அவளது வாழ்க்கைக்குள் புகுந்து குழம்பி இருக்கின்றன. இராணுவத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கைலாசம் தமது உத்தியோக நாளில் குடும்பத்துடனும் தனித்தும் பூனா, ஜான்சி, ஜம்மு காஷ்மீர், சில்லாங், இம்பால் என்று பல இடங்களில் வாழ்ந்தவர். புகைப்பிடிப்பதிலிருந்து எல்லா பழக்கமும் உண்டு என்று அவரை பற்றி குடும்பத்தார் பேசிக்கொள்வார்கள். அடிக்கடி வெளியூரில் தங்கியிருந்த போதிலும் மாமன் என்ற உறவை அவர் முறித்து கொண்டதே இல்லை.
துளசி குட்டிக்கு மாமன் பரிசாக ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தீபாவளிக்கு வாங்கி கொடுத்து விடு. பணம் அனுப்பியிருக்கிறேன். பொங்கலுக்கு துளசிக்கும் உனக்கும் என் வாழ்த்துக்கள். பிறந்து விட்டு சீராக என்னால் ஆனதை அனுப்பியிருக்கேன். குழந்தைக்கு மனசுக்கு பிடிச்சதை வாங்கி கொடு. தபால்காரருக்கு இழுத்து கொடுக்கும் மணி ஆர்டர் காகிதத்தின் சிறு பகுதியில் அவரது உருவத்தை போன்ற கொட்டையான கிறுக்கல் எழுத்தில் அம்மாவுக்கு கட்டளையிட்டு இருப்பார். மாமனை ஏன் கரிச்சி கொட்டுற? அடிக்கிற கைதான் அணைக்கும். மனுஷன் உயரமும் வருமனும் வந்து நின்று கொண்டு அதட்டி பேசுகிறார் என நினைக்காதே. என் அண்ணன் மனசு அத்தனையும் தங்கம். துளசி, அவரை புரிஞ்சிக்கோ. கண்கள் கலங்க அம்மா வார்த்தைகள் தடுமாற குமுறுவாள். அண்ணன் மீது அவளுக்கு அப்படி ஒரு பாசம். ஆனால் துளசிக்கு குழந்தை பருவத்து பயம் பின்னர் லேசான வெறுப்பாக கசப்பாக மாறியது. காரணங்கள் பல. அவளது சுதந்திர போக்குகளில் சின்ன விஷயத்தில் கூட அவர் தலையிட்டார் என்ற ஆத்திரம். மாமன் கைலாசத்துக்கு பரம்பரை சொத்தான ஒரு பெரிய பங்களா பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்தது. வெளியூரில் தங்கியிருந்த பொழுது கூட அவர் அதை வாடகைக்கு விடவில்லை. அவருடைய 2 மகன்களும் படித்து பட்டம் பெற்று கல்யாணமானதும் மனைவியருடன் வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டு போய்விட்டனர். விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு மனைவியுடன் தம் வீட்டில் தங்குவது வழக்கம். ஒரு விடுமுறையின் பொழுது அவர் சென்னைக்கு வந்திருந்த சமயம் ஒரு நாள் அவள் பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். கல்லூரி படிப்புக்கு பின்னர் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சிக்காக ஒரு நிறுவனத்தில் சேர்ந்திருந்தாள். பயிற்சி முடிந்ததும் வீட்டுக்கு போக அங்கு காத்திருந்தாள். விற்றென்று ஒரு கார் வந்து நின்றது. புகைக்கும் குழாயை பல்லிடுக்கில் கடித்து கொண்டிருந்த மாமா, ஏறு வண்டியிலே என்று அதட்டினார். முன்பக்கத்து கதவை திறந்து விட்டார். தூரத்திலிருந்தே பார்த்த, நம்ப முடியல, நீதானா என்று. சந்தேகமாக போயிட்டது. காரமாக பேசியபடி வண்டியை வீட்டுக்கு ஓட்டினார். என்ன சொல்கிறார்? இப்போ என்ன நடந்து விட்டது? அவள் கலங்கி போய்விட்டாள். வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் இறைந்து அவர் கத்திய போதுதான் அவள் புரிந்து கொண்டாள். நல்ல வேலை, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். பெண்ணை பெற்றிருந்தால் தினமும் கத்தி கூச்சலிட்டே நான் உயிரை விட்டிருப்பேன். புனிதா, உனக்கு பெண்ணை கட்டுத்திட்டமாக வளர்க்க தெரியல. வெளியில் படிக்கிறதுக்கு போகிற பெண் இப்படியா உடுத்திக்கிட்டு போகிறது? காற்று போல் ஒரு புடவை, பாதி இடுப்பு தெரிய முதுகு தெரிய, சேச்சே, இப்படி உடுத்திக்கிட்டு போனால் நல்ல மனிதன் கூட கெட்டு போயிடுவான். ஊர் உலகத்தில் குற்றங்கள் மலிஞ்சு போச்சுன்னு நீங்கள்லாம் கூச்சலிட்டு என்ன பையன்? காரணம் நீங்களே தான். கோவைப்பழ கண்களால் துளசியை எரித்தார். அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இராணுவத்தில் வேலை பார்ப்பதினால் வந்த முரட்டுத்தனம். பெண் ஆணுக்கு அடிமை என்கிற ஆண் பிள்ளைத்தனம் மிக்கவர். இன்னும் பாட்டி காலத்திலேயே இருக்கிறார். ஒரு மெல்லிசு சேலை தலைப்பு காற்றில் பறந்து விட்டால் அதோடு கற்பும் பறந்துடுமா? கேட்கணும் போலத்தான் ஆத்திரமாக இருந்தது துளசிக்கு. எதுக்கு இந்த முரட்டு மனிதருடன் தர்க்கம் என்று விரைவாக உள்ளே சென்று விட்டாள். இந்த மாமாவை தேடி சென்று உண்மையை கேட்க வேண்டுமென்றால் கொஞ்சம் அவளுக்கு தயக்கமாகத்தான் இருந்தது. வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் கைலாசம் இப்பொழுது பூந்தமல்லி பங்களாவில் வசிக்கிறார். மனைவியை இழந்துவிட்ட நிலையிலும் தன்னந்தனியே வயது காலத்தில் ஒரு சமையலாளுடன் தமது தோட்டம், புத்தகங்கள், புகைப்பிடிக்கும் குழாய், அல்சேஷன் நாய் இத்தியாதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அம்மா இறந்தபோது துக்கத்துக்கு வந்திருந்தார். வயதாகிவிட்ட போதிலும் தும்பைப்பூ போல முடியும் மீசையுமாக அதே கம்பீரத்தில் ஓங்கி உயரமாக நின்று கொண்டிருந்தார். எல்லாம் முடிந்ததும் அருகில் வந்தார் மாமா. இரும்பான அவர் கரங்களை அவள் தோள் மீது வைத்து, வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைக்கும் ஒரே முடிவு இதுதான். என் தங்கச்சி நிம்மதியை தேடிக்கொண்டு விட்டாள். இனி நாம் தான் மனதில் அமைதியை வரவழைக்கணும். புரிகிறதா? அவர் விழிகளை உருட்டி கேட்டபொழுது கவனித்தாள் துளசி. சாவை கண்டு கலங்காத இராணுவ வீரர் கைலாசம் அவர் கண்களில் கூட கடையோரத்தில் ஈரம் கட்டியிருந்தது. என்ன இருந்தாலும் அவள் அம்மா, அவருடைய சொந்த தங்கச்சியாச்சே. மாமாவுக்கு வயதாகிவிட்டதினால் அந்த அதிகாரமும் அதட்டலும் இருக்காது என்ற நம்பிக்கையில்தான் அன்று அவள் கிளம்பியிருந்தாள். கிரீசனுக்கு அலுவலகத்தில் அதிகம் வேலை இருந்ததால் பகல் பொழுது வந்து அவளை தன் காரில் ஏற்றுக்கொண்டு போய்விட முடியவில்லை. வீட்டுக்கு வேலைக்காரியை காவலுக்கு வைத்துவிட்டு பகல் பொழுது மகனுடன் பஸ்ஸில் புறப்பட்டு விட்டாள். தோட்டத்தில் நுழையும் முன் பாய்ந்து வந்த நாயைக் கண்டு குழந்தை பதறி அலறிவிட்டான். ஓடி வந்து கழுத்துப்பட்டையை பிடித்து கொண்டு இழுத்து சங்கிலியில் பிணைந்து கட்டிவிட்டு வந்தார் கைலாசம். வாமா, குழந்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கியே, நல்லதுதான் சொல்லிக்கொண்டே அருணை அள்ளி புசு புசு என்று மீசை முகத்தை பிராண்ட அவன் கன்னங்களில் முத்தமிட்டார். அத்தை உயிருடன் இருந்த காலத்தில் வீடு எப்படி இருந்ததோ அதே நிலையில் மாமா அதை வைத்து கொண்டிருந்ததை வியப்புடன் கவனித்தாள் துளசி. இராணுவத்தில் இருந்தபோது அவர் சுட்டு கொன்ற புலியின் அருகே இராணுவ உடையில் கம்பீரமாக நின்ற அந்த பெரிய புகைப்படம் வரவேற்பு அறையில் அதே இடத்தில் அவர்களை வரவேற்றது. உட்காரு, உபசரித்துவிட்டு உள்ளே போய் சமையலாளிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தார். ஒரு சில நிமிடத்தில் அவன் பெரிய மரத்தட்டில் பீங்கான் கிட்டில் தேநீரும் கோப்பைகளும் தட்டுகளில் கேக்கு துண்டங்களையும் வைத்து கொண்டு வந்து வட்ட மேஜை மீது வைத்துவிட்டு போனான். உத்தியோக நாளில் அனுசரித்த பழைய தர்பாரை அவர் இன்னமும் கைவிடவில்லை. பாலை
கோப்பையில் வார்த்து தேநீரை அதில் வடித்து நிரப்பினார். சர்க்கரை எத்தனை ஸ்பூன் போடட்டும் கேட்டுவிட்டு பீங்கான் தட்டுகளை அருகில் நகர்த்தி தேநீருடன் உபசரித்தார். பின்னர் புதிதாக தான் வாங்கி சேர்த்திருக்கும் புத்தகங்களை அலமாரியிலிருந்து எடுத்துக்காட்டி உற்சாகமாக பேசினார். கொஞ்சம் வெயில் இறங்கியதும் தோட்டத்திற்குள் அவளை அழைத்துச் சென்றார். தாம் பயிர் செய்து கொண்டிருக்கும் புதுவகை ரோஜா செடிகளை அவளுக்கு காட்டி மகிழ்ந்தார். மாமா நல்ல மனநிலையில் இருக்கிறாள், சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்று துளசி எண்ணினாள். அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. மாமா, உங்களை ரொம்ப நாளாக ஒன்று கேட்க விரும்புகிறேன், கோவிச்சிக்காமல் உண்மையை சொல்லணும். உண்மையை தெரியாமல் நான் அமைதியே இல்லாமல் தவிக்கிறேன். கண்கள் பளபளக்க குழையுடன் கேட்டாள். அருண் சுவர் ஓரமாக ஓடிய பூனைக்குட்டி ஒன்றை துரத்தி கொண்டு ஓடிவிட்டது நல்லதாக போயிற்று. சொல்லுமா, கேட்கிறேன். குரோட்டன் செடியின் இலையை கிள்ளிக்கொண்டே அவள் கேட்டாள். என் அம்மாவை அப்பா ஏன் விவாகரத்து செய்தார்? ஒரு வியப்புடன் கைலாசம் அவளை உற்று பார்த்தார். யார் அப்படி சொன்னது? நிதானமாக கேட்டார். உண்மை அதுதானே மாமா. அப்பா அம்மாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக விவாகரத்து செய்துவிட்டார். அது எனக்கு தெரியும்னு. உனக்கு இனி தெரிய வேண்டியது நியாயம்தான், ஒப்புக்கிறேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை விவாகரத்து செய்யலை. உங்கள் அம்மா அந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்துட்டா. விளக்கமாக சொல்லுங்க மாமா, புரியலையே. உங்கள் அம்மா சுபாவத்தில் பெரிய ராட்சசி. உங்கள் அப்பா பொறுமையின் இலக்கணம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் செய்து உங்கள் அம்மா சதா சண்டை போட்டு மனிதனை சல்லடை கணக்கா பிச்சு பிடுங்கிட்டா. ஒரு மனிதன் எத்தனை தான் பொறுக்க முடியும்? அப்பா அப்படி உங்ககிட்ட காரணத்தை சொன்னாரா? துளசி கோபத்துடன் கேட்டாள். அவன் சொல்லலை, எனக்கு உங்கள் அம்மாவை தெரியும். அவள் ஏன் தங்கச்சி, மறக்காத. உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள் துளசி. அவள் நெஞ்சம் பதைத்தது. மாமா வித்தியாசமான ஒரு கதை சொல்கிறார். அம்மாவுக்கு கோபமே வராதே. யாராவது அதட்டி பேசினால் எதிர்த்து பேசக்கூட தெரியாதே. பொலவென்று கண்ணீர் ஊகிக்கும் பயந்தாங்கொல்லியாச்சே. அப்படிப்பட்ட அம்மாவை ராட்சசி என்கிறார் மாமா. நல்ல வேடிக்கை. பிரமித்து போய் நின்றாள் துளசி.